பேபி, நீ பார்த்தல அம்மாக்கு நேத்து நடந்ததுக்கும் இன்னைக்கு நடந்ததுக்கும் அப்படியே ஒரே மாதிரி இருக்கு. ஏன்னா நேத்து எல்லாரும் முன்னாடியும் நான் ஏமாந்துட்டேன். அப்புறம் இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் அறை வாங்கியிருக்கேன். அப்புறம் அம்மாவை அடிச்சவங்க கிட்டதான் இப்ப உங்க அப்பா போய் இருந்துட்டு இருக்காரு. ஆனா ஆனா அந்த ரூம் என்னோடது. ஆனா ஆர்வியும் எனக்கு தான் சொந்தம். அப்புறம் அந்த ஷாலினி எப்படி? ஆனா ஆனா ஆர்வி எதுக்காக அவ்வளவு பூ வாங்கிட்டு வர சொன்னா? ஷாலினி இது வரைக்கும் நினைவு திரும்பல. அப்போ எதுக்காக இதெல்லாம்? ஒருவேளை ஆர்வி ஷாலினி கிட்ட எமோஷனல் ஆகல. நான் இதை கேட்டே ஆகணும். நான் போய் கேக்குறேன். இல்ல ரித்திகா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நோ நோ, நீ என்ன பண்ண போயிட்டு இருந்த? நீ போய் என்ன கேப்ப? இந்த நேரத்துல ஆர்வி கிட்ட போய் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன்னு கேப்பியா? ஆர்வி உன்ன சைக்கோன்னு தான் நினைப்பான். இல்ல, நான் சைக்கோ இல்ல. நான் ஒரு தாய் தானே. என் குழந்தைக்காக நான் ஒரு ஃபேமிலி வேணும்னு நினைக்கிறேன். So, I just need to calm down. Breathe in and breathe out. Breathe in, breathe out. Don't worry, ஷாலினி. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இது நிச்சயமா சூப்பரா இருக்கும். இது நீ ஒரு வாட்டி குடிச்சா போதும், உன்னோட எல்லா வேதனையும் பறந்து போயிடும். Then you can relax with me. சாப்பிடு. ரவி, நான் தான் குடிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் போன முறை கூட நான் தெரியாம தான் குடிச்சேன். அது How can I forget that? மறக்கவே மாட்டேன். உன் சித்தி ஃபர்ஸ்ட் நைட்ல உன்னை குடிக்க வச்சு அமிச்சிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணோம். That was so funny. அதுக்கப்புறம் அன்னைக்கு நீ போதையில தூங்கிட்ட. கடைசியா நம்ம 2 பேரும் இந்த அளவுக்கு நெருக்கமா இருந்தது அந்த ராத்திரி தான். அந்த நாளுக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு ராத்திரி இன்னைக்குதான் அமைஞ்சிருக்க. இன்னைக்கு வாய்ப்பும் இருக்கு, நீ சுய நினைவோட இருக்க. உன்னை சத்தியமா இன்னைக்கு தூங்க விட மாட்டேன். முக்கியமான விஷயம், உனக்கு போதை மட்டும் ஏற விடவே மாட்டேன். பட் யூ கேன் ட்ரிங்க் லிட்டில். கொஞ்சமா குடி. வெயிட், I'll bring it for you. இல்ல ரவி, இட்ஸ் ஓகே, எனக்கு வேண்டாம். இந்த வாட்டி எந்த தப்பு நடக்காது ஷாலினி. ஒவ்வொரு விஷயமும் கரெக்டா நடக்கும். இன்னைக்கு நான் என்ன விரும்புறேனோ அதை நடத்தி காட்டுவேன். ரவி, இந்த வீட்டுக்கு நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன். ரித்திகா பத்தின உண்மையை தெரியப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன். மத்தபடி வேற எதுவுமே இல்லை. நான் இப்ப கூட உன்னை காதலிக்கிறதுக்கான உரிமையை இழந்துட்டேன். ரவி, நான் உன்னை தடுத்து நிறுத்தி ஆகணும். சாரி ரவி. அப்புறம் இது நடக்க கூடாது. நான் ரித்திகாவுக்கு கால் பண்ணி ஆகணும்.
இப்ப அவளால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். அவளால் தான் ரவி எங்கேருந்து கூட்டிட்டு போக முடியும். ஷாலினி, ஷாலினி, are you okay? ஷாலினி, தனியா? தண்ணி. ஷாலினி, நான் தண்ணி குடி. சீக்கிரம். Are you okay? ப்ளீஸ் எனக்காக காஃப் சிரப் எடுத்துட்டு வா. காஃப் சிரப்பா? ஓகே. Oh my God. ஆர்வி எனக்கு ஃபோன் பண்றான். ஹலோ. இந்த ஷாலினி, காஃப் சிரப் சாப்பிடு. Now feeling better? You fine? ஷாலினி, என்னால் இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. I can't stay away from you. No. No. அப்படி நடக்க கூடாது. ஆர்வி எனக்கு தான் சொந்தம். He is mine. நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆர்விக்கும் ஷாலினிக்கும் நடுவுல எதையும் நடக்க விட மாட்டேன். I have to stop him. Just a minute. எனக்கு தெரியும் ரத்திகா, நீ கண்டிப்பா வருவேன்னு. இருக்கா? என்னாச்சு? Are you okay? நான் வந்து நான் வரேன். Thank God. நான் என்ன நினைச்சேனோ அதான் நடந்திருக்கு. ரித்திகாவால ரவி என் கூட இருக்கிறத பார்க்க முடியல. சொல்லு, என்ன? இந்த கேள்வியை நான் உன்கிட்ட கேட்கணும். உனக்கு என்ன ஆச்சு ஆர்வி? வாட் இஸ் ஆல் திஸ்? ஐ மீன், இந்த பூ, கேண்டில்ஸ், இந்த லுங்கி, அப்புறம் நீ ட்ரிங்க்ஸும் சாப்பிட்டு இருக்க. எதுக்காக இந்த செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு? எந்த லைஃபை நீ என்ஜாய் பண்ணிட்டு இருக்க? இதனால எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆர்வி, என்னை என்னைக்குமே சீட் பண்ண மாட்டேன், என்னை விட்டு போக மாட்டேன், என்ன ஹர்ட் பண்ண மாட்டேன்னு எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணியிருந்தல்ல? What is all this? உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லல? நான் வெளியில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன், நீ ஷாலினி கூட உள்ள. ஏய், ரிலாக்ஸ். நீ நினைக்கிற அளவுக்கு அங்க ஒண்ணுமே நடக்கல, புரிஞ்சுக்கோ. ரித்திகா, நான் இதெல்லாம் ஷாலினியை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ற முயற்சி. ஓ ரியலி? அப்படின்னா உண்மையை தெரிஞ்சுக்க இதுதான் வழியா? நீ உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக போல, அவன் மேல இருக்கிற ஆசையினாலதான் போயிருக்க. ஸ்டாப் இட் ரித்திகா. நான் ஒன்னும் அவளை நெருங்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணல. என்னை விட்டு அவ தூரமா போகணும், அதான் என்னுடைய நோக்கம். அது நடக்கணும்னு அவளை பத்தி உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ரித்திகா, நீ என்ன நம்பிதான் ஆகணும். நான் வெக்கப்படுற மாதிரி எந்த ஒரு காரியமும் நான் பண்ண மாட்டேன், போதுமா? ரித்திகா, நீ என்ன நினைச்சு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. என ஷாலினியோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு கொடுத்த ப்ராமிஸ்ல எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. நீ ரொம்ப களைச்சு போயிருப்ப, போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. ஓகே, I'll see you. ரவி திரும்பி வந்துட்டான். இவன் ரித்திகா கிட்ட என்ன சொல்லிருப்பான்? ஐயோ, நீங்க என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ரவியும் ஷாலினியும் இன்னைக்கு ராத்திரி? ஆமா லட்சுமி,
என்னால ரித்திகாவோட பயத்தை மட்டும் தான் தூரமா விரட்ட முடிஞ்சது. ஆனா உண்மையை சொல்லணும்னா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா இப்போ ரித்திகாவுக்கு அங்க எப்படி இருக்குமோ என்னவோ. லக்ஷ்மி, ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி ஷாலினியும் ரவியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஐயோ அக்கா, அந்த மெழுகுவத்தியோட வாசனை உள்ள எப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி இருப்பா. அட நம்ம ரவி என்ன, அந்த விஸ்வாமித்திரரே வந்தாலும் அவரோட தவம் கலைஞ்சு போயிடும். ஆமா. ஆனா அம்பிகாக்கா, இந்த பழைய காதல் இருக்குல்ல, அது பழைய ஒயின் பாட்டில் மாதிரி. ஒரு தடவை சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் சுயநினைவே இருக்காது. என்ன நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு என்னமோ நீ ரொமான்டிக் படத்தோட கதையை சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல நான் அப்படி சொல்லல. நேரம் பாருங்க அம்பிகாக்கா, நான் உங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன் மேல என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோன்னு. அட அந்த ஷாலினி இருக்காளே, அவளை நம்பவே முடியாது. அவ என்ன வேணாலும் செய்வா அம்பிகாக்கா. இதெல்லாம் கண்டிப்பா அவளோட பிளானிங்கா தான் இருக்கும். நம்ம ரவி இருக்கானே, அவனை அவதான் தூண்டி விட்டுருப்பான். ஆமா அக்கா, கண்டிப்பா அவதான் ஐயோ அக்கா, அதெல்லாம் கூட விட்டுடுங்க. நான் இன்னொரு விஷயத்தை யோசிச்சு வச்சிருக்கேன். ஒருவேளை ரவியும் ஷாலினியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பத்மாவதி குடும்பம் எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருவாங்க. அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க தங்கறது, சாப்பிடுறது, குளிக்கிறது எல்லாமே. அப்படி எல்லாம் சொல்லாத. இல்ல லக்ஷ்மி, இல்ல, இத பத்தி எல்லாம் நான் யோசிக்கவே இல்லையே. ஐயோ கடவுளே, கடவுளே, எப்படியாவது நீதான்ப்பா என் பிள்ளைய காப்பாத்தணும். ரித்திகா, ஷாலினி இப்ப மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிட்டாளா? ஐ டோன்ட் பிலீவ் திஸ். என்ன மனுஷன் நீ சேகர்? எனக்கு வேற வழி இல்ல. நான் இங்க இருந்து மூணாவது மனுஷன் எல்லாமே பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா உனக்கு என்ன ஆச்சு? இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்கு? சரி விடு, வந்தது வந்துட்ட. அப்போ ஒரு டிக்கெட்டுக்கு 200 ரூபா. டிக்கெட்டா? அட, மேல ரூம்ல நைட் ஷோ போயிட்டு இருக்குல்ல, அத பாக்கணும்னா டிக்கெட் வாங்கி தானே ஆகணும். அப்புறம் எவ்வளவு வேடிக்கையான ஒரு விஷயம், நம்ம 2 பேருக்கும் கல்யாணமாக இருந்தவங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நைட் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நாம நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். பட் யூ நோ வாட், நமக்கு கொஞ்சம் கன்செக்ஷன் கிடைக்கணும்ல. ஐ மீன், நான் ஆர்வியோட வைஃப் ஆகறதா இருந்தேன். அப்புறம் நீ ஷாலினிய கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த. அதுக்கு சலுகை கிடைச்சுதானே ஆகணும். அட்லீஸ்ட் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபராவது கிடைக்கணும்ல. 2 கல்யாணம் நடக்க வேண்டியது, ஆனா ஃபர்ஸ்ட் நைட் ஒண்ணுதான் நடக்குது. அதுவும் ஒன்றோ எந்தோ இல்ல. பிகாஸ் we are the biggest losers. ஆனா எல்லாத்த விட பெரிய லூசர் நீதான் சேகர். ரித்திகா, எனக்கு நல்லா தெரியும் இப்ப நீ ரொம்ப அப்செட்டா இருக்க. பட் ஷாலினி இப்ப எப்படி இருக்கா நான் பாத்துட்டு போறதுக்கு தான் வந்தேன். அவ இருக்கிற இந்த நிலைமையில அவ கூடவே இருந்து இப்ப ஆர்வி தான் அவளை கேர் பண்ணிக்கிறான்னு தெரியும். He is taking care of her. Taking care my foot. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். அப்புறம் அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உன் மனசை ஏன் தேத்திக்கிறேன்னு தெரியல. நீ ஒரு ஆம்பளையா இல்ல கோழையா? அண்ட் யூ நோ வாட், இது எல்லாமே உன்னாலதான் நடக்குது. எந்த பொண்ணை நீ காதலிச்சிட்டு இருக்கியோ, எந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தியோ, எதுக்காக அவளை நீ ஆர்வி கிட்ட அனுப்புன? அப்புறம் ஷாலினி ஒன்னும் சாகல, அவளுக்கு மெமரி மட்டும் தான் லாஸ் ஆயிருக்கு. அதுக்கு நீ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாமே. அட, இந்தியால இல்லன்னா அமெரிக்காக்கு அனுப்பியிருக்கலாம். உலகத்துல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் செத்துட்டாங்களா என்ன? நீ ஒரு லாயரா இருந்துட்டு உன்னுடைய காதலுக்கு நியாயத்தை வாங்கி தர முடியல. ஒரு ஆம்பளையா இருந்துட்டு உனக்கு பொண்டாட்டி ஆக போறவளை இன்னொருத்தன் கூட அனுப்பி வச்சிருக்க. இது வெக்கத்துல சாக வேண்டிய விஷயம் சேகர். ஒருவேளை ஆர்வி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆர்வி ஷாலினிய விட்டுட்டு அவளை காதலிக்காம இருப்பான்னு நீ நினைக்கிறியா? இல்ல ஷாலினி உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவ என்ன ஆர்விய மறந்துடுவாளா? ஒருவேளை நீ அப்படி நினைச்சனா உன்னை விட பெரிய இடியட் வேற யாரும் இருக்க முடியாது. ஆனா அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ விஷயம் இருக்கு. எவ்வளவு வாட்டி அவங்க பிரிஞ்சாலும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. ஆனா எதுக்காக நீ அவளை பார்த்து பயப்படுற? அப்படின்னா நீ ஆர்வியை காதலிக்கலையா என்ன? What do you mean? Of course ஆர்வியை நான் காதலிக்கிறேன். ஒருவேளை நீ காதலிக்கிறதா இருந்தா முதல்ல அவங்களை நம்பறதுக்கு கத்துக்கோ. இப்ப பழச மறந்துருக்கிறது ஷாலினி தான், ஆர்வி இல்ல. ஆர்விக்கு அவனோட லிமிட்ஸ் தெரியும், அவன் என்னைக்குமே அதை கிராஸ் பண்ணவும் மாட்டான். அப்படி இல்லைன்னா ஷாலினியோட காதலை பார்த்து உனக்கு பயம் வந்திருக்கணும். உன்னோட காதல் மேல உனக்கு நம்பிக்கை போயிருக்கணும். நான் எப்படி இந்த லைலா மஜ்னு நடுவுல மாட்டிக்கிட்டேன்? இவங்களுக்கு காதலை தவிர வேற எதுவுமே தெரியாது. அதுவும் நல்லதுக்குதான். என்னை பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியாது.
ரித்திகாவுக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். அவகிட்ட இவ்வளவு பேசிட்டதுக்காக நான் பயப்படுறேன். ஐ ஹோப் ஷாலினி நல்லா இருக்கணும். உன்னை தொடக்கூட மாட்டேன், ஆனா அந்த பாட்டில நீயே கொடுத்துருவ. ஐயோ, ஏன் உன் இதயம் இவ்வளவு ஃபாஸ்டா துடிக்குது? உள்ள துடிக்கிறது வெளியே கேக்குது. இல்ல இதான் உன் வெக்கமா? ப்ளீஸ் ரவி, ஏன் இப்படி நடந்துக்கிறேன்? நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். ரவி, நெருப்பு நெருப்பு! ரவி, நெருப்பு நெருப்பு! யாராவது காப்பாத்துங்க, எங்க ரூம்ல தீ பிடிச்சிருச்சு. யாராவது காப்பாத்துங்க. Somebody save us! Somebody help! ஷாலினி, ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க. ரவி, ஷாலினி, நீங்க இருந்து போயிடு. ரவி, நீ முதல்ல வா. உனக்கு ஆயிட போகுது, நீங்க இருந்து போ. ரவி, ப்ளீஸ் தள்ளு. ஷாலினி, ஷாலினி, கதவு தர. ஷாலினி, ஷாலினி, ஷாலினி சொன்னா கேளு, நீ கதை போ. ஷாலினி, ஷாலினி, ஆர்வி, ஆர்வி, உனக்கு ஒண்ணும் ஆகல? எனக்கு ஒண்ணும் ஆகல, நீ பாரு. ரித்திகா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ரித்திகா,
உறவே உயிரே